டைரக்ஷன் கொசைன்ஸ் டைரக்ஷன் ரேஷியோ பார்த்தோம். இப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன் 3D ஸ்பேஸ். இதுக்கு முன்னாடி நீ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துருப்ப, ஆனால் 2 டைமென்ஷன் பார்த்துருப்ப. இப்போ 3 டைமென்ஷனில் பார்க்க போகிறேன். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் தேவை அப்படின்னா நமக்கு வந்து 2 திங்ஸ் வந்து தேவை. என்னென்ன அப்படின்னா, ஒன் பாயிண்ட்டு, அது வந்து x1, y1, z1ன்னு வச்சுக்கோம். அப்புறம் ஒரு டைரக்ஷன் தேவை. இந்த ரெண்டுமே இருந்தால் தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க முடியும். L, M, N இது வந்து DC டைரக்ஷன் கொசைன்ஸ். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அதுக்கு என்ன சார்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரியுமா ஃபார்முலா? ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது வழியாக எத்தனை லைன் போகும்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் போகும். ஆமாம், நிறைய லைன் போகும். ஆனால் ஒரு பாயிண்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு லைன் தான் போகும். அதனால் பாயிண்ட் மட்டும் பத்தாது, டைரக்ஷன் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு லைனை யூனிக்காக டிட்டர்மைன் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? புரியுதா? இப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, x மைனஸ் x1 பை எல் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் y1 பை எம் ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை n. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இதுக்கு பேர் கார்ட்டீசியன் ஃபார்ம். இதுக்கு பேர் என்ன ஃபார்மு? கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இதே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வெக்டர் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. என்ன ஃபார்ம் இருக்குது? வெக்டர் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. வெக்டர் ஃபார்ம்னா என்னன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பி வெக்டார். இங்கே ஆர் வெக்டார்ன்றது வேரியபிள், ஜென்ரல் வெக்டார் xi yj ப்ளஸ் zk. ஏ வெக்டார்ன்றது ஏதோ ஒரு கிவன் வெக்டார் x1 i வெக்டார். இங்கே ஒரு பாயிண்ட் தேவைப்படுதுன்னு சொன்னல, அந்த பாயிண்ட் வெக்டராக மாற்றிட்டா அதான் ஏ வெக்டார். x1 i வெக்டார், y1 j வெக்டார், z1 k வெக்டார். பி வெக்டார்ன்றது டைரக்ஷன். இங்கே டைரக்ஷன் தேவைப்படுதுன்னு சொன்னல, அதை அப்படியே வெக்டாராக மாற்றிட்டா அதான் b1 வெக்டார். b1 i வெக்டார், b2 j வெக்டார், b3 k வெக்டார். ஸோ இந்த பின்றது டைரக்ஷனை குறிக்கும், இந்த ஏன்றது பாயிண்ட்டை குறிக்கும், இந்த ஆர்ன்றது வேரியபிளை குறிக்கும். புரியுதா இல்லையா? இது வெக்டார் ஃபார்மு, இது கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகேவா? சரி, இப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 6. find the vector and Cartesian equations of the lines through the points, through the points கிடையாது, through the point 5, 2, minus 4 and which is parallel to the vector 3i plus 2j minus 8k. என்னப்பா சொல்கிறாங்க சொல்லு பார்க்கலாம். என்னப்பா சொல்கிறாங்க சொல்லு பார்க்கலாம். ஒரு கார்ட்டீசியனும் வெக்டார் ஃபார்ம் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. த பாயிண்ட், இந்த பாயிண்ட் கொடுத்துறாங்க. பாயிண்ட் வந்து பேரலா இந்த வெக்டருக்கு
இருக்குன்னு சொல்றாங்க. இது கொடுத்துட்டு நம்ம வந்து வெக்டர் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. மறுபடியும் சொல்லு. அந்த -2, -4 கொடுத்துட்டாங்க சார். அதை கொடுத்துட்டு அது வந்து பேரலா இருக்கு வெக்டரோட 3i கேப் + jk வருது. அதுக்குள்ள பேரலா இருக்கு. அதை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? வெக்டரும் அப்புறம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸும். ஈக்குவேஷன் ஆஃப் வாட்? லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். புரியுதா? லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். வெக்டார் ஃபார்ம்லையும் கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் ஃபார்ம்லையும் கண்டுபிடிக்கணும். சரி, நீ என்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போற? வெக்டார் ஃபார்ம் கண்டுபிடிக்க போறியா, கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்க போறியா? கார்ட்டீசியன் ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா? கார்ட்டீசியன் ஃபார்முக்கு வந்து இது x minus xi x1 ரா. L is equal to y minus y1 by m is equal to z minus z1 by n. சரியா? ஓகேவாடா? சரி, இதுல x1 y1 z1 என்றது என்னது? x1 y1 z1 வந்து அந்த பாயிண்ட் இது சார். பாயிண்டா சார் இது? ஆமா, x1 அந்த பாயிண்ட் தான் x1, y1. அப்போ x1, y1, z1 அப்படின்றது அந்த பாயிண்ட் ஈக்குவல் டு என்னது? 5, 2, -4. LM என்னது? டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க? parallel to வெக்டார். பேரலல்னா இந்த வெக்டார் பேரலா. அப்போ வந்து LMN வந்து 3, 2, 8ன்னு வச்சுக்கோ. LMNனா டைரக்ஷன் கொசைன்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டைரக்ஷன் ரேஷியோவாக இருந்தாவே போதும். அதனால இதை சம்டைம்ஸ் ABC அப்படி இருந்தால் கூட ஓகே தான். டைரக்ஷன் கொசைன்ஸ் இல்லைன்னா டைரக்ஷன் ரேஷியோ இருந்தால் கூட ஓகே தான். ஓகேவா? அப்போ நீ ஃபார்முலாவில் ABC அப்படி இருந்தாலும் ஓகே தான். அதாவது LM என்னன்னா அப்படின்னா அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணுது. நீ ரேஷியோ இருந்தாலும் உனக்கு நமக்கு அது அந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக தான் வரும். ஓகேவா? இப்போது ABCன்றது என்ன அப்படின்னா, ஏன்றது 3, பின்றது 2, சின்றது -8. இதில் சப்ஸ்டிட் பண்ணு. x minus 5 divided by 3 equal to y minus 2 divided by 2 equal to z plus 4 divided by -8. இதான் ஆன்சர். இதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகேவா? இதில் என்ன டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல சார், இல்ல இப்போ வெக்டார் ஃபார்ம் கண்டுபிடிக்க போறோம். வெக்டார் ஃபார்ம் என்னது? r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் + λ b வெக்டாரா? இல்ல ஏன்றது பாயிண்ட், பின்றது டைரக்ஷன். அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பாயிண்ட், அதனால வெக்டார்ல மாத்திக்கோ. 5i வெக்டார் + 2j வெக்டார் -4k வெக்டார் + λ இன்ட்டு டைரக்ஷன். அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க? parallel to some other வெக்டார்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதான் டைரக்ஷன். அது வந்து 3i வெக்டார் + 2j வெக்டார் -8k வெக்டார். அவ்வளோதான் ஆன்சர் ஓவர். இதுக்கு பேர் வெக்டார் ஃபார்ம். இதுக்கு பேர் என்ன ஃபார்ம்? வெக்டார் ஃபார்ம். அவ்வளோதான்ப்பா. என்ன டவுட் இருக்காப்பா? என்ன டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? பண்ணுமா சார்? நோட் பண்ணுமா? நோட் பண்ணலாம் விடு. சரி, இப்போ 11.2 எக்ஸசைஸ்ல 4th क्वेश्चन படிக்கணுமா?
Find the equation of the line which passes through the point 1, 2, 3 and is parallel to the vector 3i cap plus 2j cap minus 2k cap. அது எப்படி போடணும்? இதே மாதிரி தானே சார்? ஆமாம், ஆனால் அது கார்ட்டீசியன் ஃபார்ம் வெக்டர் ஃபார்ம்னு எதுவும் கேட்கலையே, அப்போ என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒன்று போட்டால் ஏதாச்சும் ஒன்று போட்டுரு. அப்போ என்ன பண்ண எதில் போட போகிற? கார்ட்டீசியன்லேயே போடலாம் சார். சரி போட்டு என்ன வரும் சொல்லு பார்க்கலாம், அப்படியே சொல்லு. சரி இது ஒன்று கூட போடுங்க சார். கார்ட்டீசியன் இந்த ரெண்டு மெத்தட்லையும். சரி கார்ட்டீசியன் ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா சொல்லு. x minus x1 by l. L இல்ல a L ன்னு அதுக்குன்னு அவசியம் இல்ல, ரேஷியோ இருந்தாலும் ஓகே தான். a y minus y1 by b is equal to z minus y1 by x1 y1 z1 ன்றது என்னது? abc ன்றது என்னது? abc வந்து x1 வந்து பாயிண்ட், abc வந்து டைரக்ஷன். என்னென்ன சொல்லு பார்க்கலாம். x1 வந்து 1, a ன்றது என்னது? a வந்து 3. அவ்வளவுதான், முடிஞ்சு, கணக்கு ஓவர். y minus 2 divided by 2 equal to z minus 3 divided by minus 2. அவ்வளவுதான் கணக்கு ஓவர். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? சரி, இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். இதுவே வெக்டர் ஃபார்ம் வந்து எப்படி கண்டுபிடிப்ப? வெக்டர் ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா? வெக்டர் ஃபார்ம் வந்து r vector equal to a vector plus lambda b vector. r vector a ன்றது பாயிண்ட். அப்ப என்ன வெக்டர் வரும் இங்க? இங்க வந்து a வெக்டர்னா வந்து 3 சார். 3யா? 3 டேய், இங்க a வெக்டர்ன்றது பாயிண்ட்ரா, b வெக்டர் தான டைரக்ஷன். ஓ 1 போடக்கூடாது. வெக்டர் ஃபார்ம்ல வெக்டர்ல தான் எழுதணும். i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப். புரியுதா? இது வந்து 3i 2j minus 2k. புரியுதா? அவ்வளோதான், இது வந்து வெக்டர் ஃபார்ம். அவங்க ஆக்சுவலாக ஒரு ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. எது வேணால் போட்டாலும் ஓகே தான், நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஃபிஃப்த் கொஸ்டின் எப்படி போடுறது? First solution from the equation of the form. In Cartesian form, that passes to the point, position, vector, and its direction. Find the equation. சார் இதில் வந்து வெக்டர் கொண்டு போய் சொல்கிறாங்க, இல்லை கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டு போய் சொல்கிறாங்க சார்? ரெண்டுமே கேட்குறாங்க பாரு. கொஸ்டின் எல்லாம் படிச்சியா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இன் வெக்டர் அண்ட் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். புரியுதா புரியலையா? That process through ரெண்டுமே இப்போ இதுதான் சார் கொடுத்துருக்கு டைரக்ஷனு. நம்ம ரெண்டுமே டைரக்ஷன் தான் சார் கொடுத்துருக்காங்க. எங்கே டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க? பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு கொடுத்துட்டானா? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு பாயிண்ட்டு. அண்ட் இன் டைரக்ஷன் கொடுத்துருக்கானா? அப்போ ரெண்டாவது கொடுத்துக்கிட்டு டைரக்ஷன். புரியுதா புரியலையா? புரியுது. பாசிங் த்ரூ த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டர். அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் அது. புரியுதா புரியலையா? போடு பார்க்கலாம். போட்டு எத்தனை பேருக்கு அது போட ஒரு நிமிஷம் கூட ஆகாது. 1, 2, 3 அப்படி கொடுத்தா போகலாம் சார். இது 2i கேப் மைனஸ் j கேப் ரெண்டுமே டைரக்ஷன் தான் இருப்பாங்க. எப்பா 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 4 கேப் நீ கமா வச்சு எழுத முடியாதா உன்னால? 2, -1, 4 எழுத முடியாதா? ஓகே சார். இன்னொன்று வந்து அப்படியே ஐ கேப் அப்படியே வச்சு 1, 2, 3 அப்படியே 1 to 1. டே கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எழுதும்போது வெக்டரே வராது.
வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது தான் வெக்டார் வரும். இது வந்து பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து டைரக்ஷன். டைரக்ஷனாக கொடுத்துருக்காங்க I + 2k + k கொடுத்துருக்காங்களா? இதை 1, 2, -1 எழுத முடியாத உன்னால? சோம்பேறியா இருக்கு. அப்படி இது கூட எழுத முடியலன்னா அப்போ எப்படிடா நீ? ஐயோ வைஃப் என்ன வேலை செஞ்சுட்டு அது நீ அம்மா தான் சொல்ல ஆமா
பிடிச்சுக்கோ. கடவுளை பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்பா, எப்படி தெரியுமா? மலை உச்சியில லேட்டா அந்த குடி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. போட்டேடா. போட்டேன் சார். என்ன போட்ட? வெக்டர் கார்ட்டீசியன். சொல்லு பார்க்கலாம். கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்லு பார்க்கலாம். சார் கார்ட்டீசியன் வந்து x - 2 by 1 equal to y plus 1 by 2 is equal to z minus 4 by minus 1. வெக்டர் ஃபார்ம் வெக்டர் ஃபார்ம் வந்து 2i cap minus j cap plus 4k cap plus lambda I cap plus 2j cap minus k cap. அவ்வளோதான் கணக்கு. கரெக்டா சார்? கணக்கு ஓவர், அவ்வளோதான். சூப்பர். 6th கணக்கு படி. Find the Cartesian equation of the line which passes through the point -2, 4, -5 and parallel to the line given by x plus 3 is by 3. எப்படி போறது? Find the Cartesian equation. சார் அது வந்து பாயிண்ட், இது வந்து டைரக்ஷனா? ஆமா. அப்ப எப்படி ஒன்னு சொல்லு பார்க்கலாம். அப்படியே வாயிலே சொல்லு. சார் இந்த டைரக்ஷன் என்ன சார் பண்றது? ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இங்க இருக்கிறது டைரக்ஷனா, கீழே இருக்கிறது டைரக்ஷனா? கீழே இருக்கிறது தான் டைரக்ஷன். அப்ப கீழே இருக்கிறது நீ டைரக்ஷன் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஆன்சரா? அதுக்கு மேல இருக்கிறது தேவையில்லை. இங்க இருக்கிறது தேவையில்லை. அவங்க தான் பாயிண்ட் வந்து -2, -4, -5 சொல்லிட்டாங்களா, அதை பாயிண்ட்டை எடுத்துக்கோ. டைரக்ஷன் வந்து நீ என்ன எடுத்துக்கிற அப்படின்னா 3, 5, 6 வந்து டைரக்ஷன் எடுத்துக்கோ. நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுது. ஸோ அப்படியே சொல்லு பார்க்கலாம் வாயில. எது போய் ஆன்சர் என்ன வரும் சொல்லு. சார் ஆன்சர் கார்ட்டீசியன் வந்து x - 6னா x by 3 is equal to x minus 4 y minus 4 by 5 is equal to z plus 5 by 6. எழுதிட்டியா நோட்ல? இல்லை சார், சொன்னேன். சரி, ஏது போறியா ஏதுலையா? எழுதுறேன் சார். எழுதிட்டு 7th கொஸ்டின் படி. Cartesian equation of the line 3 is equal to 1 plus 4 by 7 is equal to z minus 6 by 2. Right vector form. ரைட் இன் வெக்டர் ஃபார்ம். வெக்டர் ஃபார்முக்கு எப்படி எழுதுறது? சார் மேலே இருக்கிறதுலாம் மேலே இருக்கிறதுலாம் பாயிண்ட் சார், கீழே இருக்கிறது டைரக்ஷனா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட், நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் வரும். சொல்லு. அப்போ செவன்த் கொஸ்டின் வந்து வெக்டார் equal to r cap equal to bracket r cap sir, r vector is equal to -5 +5 தான் வரும். ஓ 5 I cap cap next வந்து minus சார், minus next வந்து minus 4 J cap
ப்ளஸ் 6k கேப் அப்புறம் ப்ளஸ் லாம்டா அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து 3 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் சரி எழுது, நோட்டில் எழுது, ப்ளஸ் 2k கேப். நோட்டில் எழுது. இந்த மாதிரி இருந்துடா எழுதிட்டு சார் எழுது. இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கு ஃபார்முலா சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? அது சார் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கு ஃபார்முலாடா. சொல்லு. ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். அது ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை லைன்ஸ் வேணும்? 2 லைன் வேணும். அதில் ஃபர்ஸ்ட் லைன் வந்து x மைனஸ் x1 பை a1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை b1 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை c1 எடுத்துக்குவா வேணாவா? ரெண்டாவது லைன் எப்படி இருக்கும்? x minus x2 by a2 y minus y2 by a2. இந்த ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிளுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் plus b1 square plus c1 square square root of a2 square b2 square plus c2 square. இதான் ஃபார்முலா சொல்லு. என்ன டவுட் இருக்கா கேளு. அம்மா எழுதி சொல்லு போ. எழுதி சொல்லு. எழுதி சொல்லு போ. b1 b2 plus c1 c2 is a1 square plus b1 square. ஓகே சார். புரியுதா இல்லையா? புரியுது சார். இதில் இந்த ஃபார்முலாவில் நீ நல்லா கவனிச்சா தெரியும், பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, டைரக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதான் ஃபார்முலா. சரி, இப்போ இதே வந்து ஏபிசிக்கு பதிலாக எல்ஏஎம்என்னு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருக்கிறது வராது. சரியா? ஆக்சுவலாக இது வந்து டைரக்ஷன் ரேஷியோ. ஒருவேளை டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து எக்ஸ் மைனஸ் x1 பை l1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை m1 z மைனஸ் z1 பை n1. ரெண்டாவது லைனுக்கு எக்ஸ் மைனஸ் x2 டிவைடட் பை l2 y மைனஸ் y2 டிவைடட் பை m2
z மைனஸ் z பை n2 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா எப்படி தெரியுமா மாறும்? cos theta ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் L1 L2 ப்ளஸ் M1 M2 ப்ளஸ் N1 N2 மட்டும்தான் மாறும். கீழே இருக்கு ஸ்கொயர் ரூட் வராது. ஓகேவா? புரியுதா புரியலையா? ஓகே சார். இப்போ கண்டிஷன் ஃபார் டூ லைன் இஸ் பர்பெண்டிகுலர். ரெண்டு லைன் எப்போ பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா A1 A2 B1 B2 ப்ளஸ் C1 C2 இது எல்லாமே 0 இருந்துச்சுன்னா பர்பெண்டிகுலராக வந்துடும். ஓகேவா? பேரலாக இருக்கிறதுக்கு கண்டிஷன் ரெண்டு லைன் எப்போ பேரலாக இருக்கும் அப்படின்னா A1 by A2 B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2. இந்த ரேஷியோ எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டு லைனும் பேரலாக இருக்கும். புரியுதா? அப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஆங்கிள் பிட்வீன் டூ லைன் சொல்லியிருக்கேன், பர்பெண்டிகுலருக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், பேரலுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். சரியா? இதே வெக்டார் ஃபார்மில் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு A1 வெக்டார் ப்ளஸ் லேம்டா B1 வெக்டார். இது ஒரு லைன். செகண்ட் லைன் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு A2 வெக்டார் லேம்டாக்கு பதிலாக B வரும், B2 வெக்டார். இது இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் டூ லைன் வந்து மாடுலஸ் ஆஃப் B1 வெக்டார் டாட் B2 வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் B1 வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் B2 வெக்டார்னு வரும். புரியுதா? இதுதான் வெக்டார் ஃபார்முக்கான ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா. டாட்ன்றது டாட் ப்ராடக்ட். புரியுதா புரியலையா? ஓகே சார். ஏன்னா புரியல டவுட் கேளு. இப்போ நம்ம வந்து இன்னொரு ஃபார்முலா சொல்ல போகிறேன். இந்த ஃபார்முலா எழுதிட்டியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சார். எடுத்து வச்சிட்டியா? எப்படின்னு எழுத மாட்டேன். சரி, இன்னொரு ஃபார்முலா சொல்கிறேன். ஷார்ட்டஸ்ட் பிட்வீன் டூ லைன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைனுக்கான ஃபார்முலா சொல்லவா? உள்ளயா? So that's by the shortest solo by that. The shortest distance between two lines சொல்லவா? சொல்லுங்க சார். shortest distance between two lines சொல்லவா? ஓகே சார். r வெக்டார் ஈக்குவல் டு A1 வெக்டார் ப்ளஸ் லேம்டா B வெக்டார்ன்றது ஒரு லைன். r வெக்டார் ஈக்குவல் டு A2 வெக்டார் ப்ளஸ் மியூ B2 வெக்டார்ன்றது இன்னொரு லைன். இந்த லைனுக்கு இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் Dக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் B1 கிராஸ் B2. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் A2 கிராஸ் A1. அப்புறம் யாரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த B1 கிராஸ் B2 இருக்குல்ல, அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். B1 கிராஸ் B2. இதான் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கிட்டியா ஃபார்முலா? சரி, ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டு வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா மிஸ்டேக்னு நினைக்கிறேன். A2 மைனஸ் A1 வரும்னு நினைக்கிறேன். A2 மைனஸ் A1 ஒரு ஃபார்முலா மாற்றிக்கும். நீ A2 மைனஸ் A1 இந்த இடத்துல
a2 minus a1 dot b1 cross b2 சரியாடா? மாத்திட்டியா? ஃபார்முலா என்ன டவுட் இருக்கா? V2 V2 ஓய் இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between parallel line parallel line இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா ஸ்கியூ லைன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். ஸ்கியூ லைன்ஸுக்கு b1 b2 ப்ரொபோஷனலாக இருக்காது, ஆனால் பேரலல் லைன்ஸுக்கு b1 b2 ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ பேரலல் லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு லைன் எடுக்கணும். r1 ஈக்குவல் டு a1 வெக்டர் ப்ளஸ் லேம்டா b1 வெக்டர்னு வச்சுக்கோ. இன்னொரு லைன் வந்து r வெக்டர் ஈக்குவல் டு a2 வெக்டர் ப்ளஸ் மியூ b2 வெக்டர்னு வச்சுக்கோ. இது பேரலல் லைனுன்றதால இந்த ரெண்டு டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ b1 b2 ரெண்டுமே சேம் தான். அப்போ ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு பீன் போட்டுக்கிறேன். புரியுதா புரியலையா? இப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா வந்து அங்கே வந்து ஸ்கியூ லைன்ஸுக்கு வந்து என்ன போட்டோம், b1 கிராஸ் b2ன்னு போட்டோம்ல. இங்கே b1 கிராஸ் b2 வராது, வெறும் b மட்டும்தான் வரும். கிராஸ் அங்கே a2 மைனஸ் a1 வர மாதிரி இங்கேயும் a2 மைனஸ் a1 தான் வரும். டிவைடட் பை அங்கே மாடுலஸ் ஆஃப் b1 கிராஸ் b2 வந்துச்சுல, இங்கே மாடுலஸ் ஆஃப் b1 மட்டும்தான் வரும். ரெண்டு ஃபார்முலையும் விட்டு பாரு, என்ன டிஃப்ரென்ஸ்னு பாரு. இங்கே b1 கிராஸ் b2 பதிலாக வெறும் b மட்டும்தான் வரும். ஏன்னா ரெண்டுமே பேரலல் லைன் தானே, ரெண்டு டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். a2 மைனஸ் a1 அப்படியே தான் இருக்கும். கீழே மேக்னிடியூட் ஆஃப் b1 மைனஸ் b1 கிராஸ் b2க்கு bக்கு மட்டும்தான் மேக்னிடியூட் வரும். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு, இங்கே டாட் ப்ராடக்ட் வரும், ஆனால் இங்கே வந்து கிராஸ் ப்ராடக்ட் வரும். புரியுதா இல்லையா? புரியுதா புரியலையா? சரி, ரெண்டு வெக்டருக்கு எப்படி டாட் பண்ணணும், ரெண்டு வெக்டருக்கு எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏன் தெரியாது? நான் சொல்லி கொடுக்கல. இல்லையே சார். சரி, இப்போ ஃபார்முலா ஓகேவா? ஃபார்முலா ஓகேவா? ஓகே சார். நோட் பண்ணிட்டியா? ஆ சரி, நான் என்னென்ன ஃபார்முலா இப்போ சொல்லியிருக்கேன், 3 ஃபார்முலா அப்படியே பார்க்காம சொல்லி பார்க்கலாம். அப்போ 3 ஃபார்முலா சொல்லியிருக்கேன், என்னென்ன அப்படியே பார்க்காம சொல்லி பார்க்கலாம். சார், ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் சார். அப்படி சொல்லு. x minus x1 by a1 is equal to y minus y1 by b1 is equal to z minus z1 by c1. அது என்னது? இன்னொன்று வந்து 2 2 வரும் சார். x minus x2 by a2. அதான் ஆங்கிள் பிடிக்கிற ஃபார்முலாவா? அதுக்கு நெக்ஸ்ட் வரும் அதுவா சார்? a1 டே இப்போ நீ சொன்ன பத்தியா x minus x1 by a1 ன்றது? அது வந்து ஃபர்ஸ்ட் லைன். அது என்னது? அது என்னது? ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது இருக்கிறது என்னது? x minus x2. அது என்னது? செகண்ட் லைன். மூணாவது இருக்கிறது என்னது? மூணாவதா? அடுத்து கீழே இருக்குது, அதுதான் ஆங்கிள் ஃபார்முலா. புரியுதா இல்லையா? அது a1 a2 plus b1 b2 plus c1 c2. காஸ் தீட்டா வருமா வராதா? வரும் சார். சொல்லவே இல்லை அப்போ. cos theta is equal to a1 a2 plus b1 b2 plus c1 c2. மாடுலஸ் வருமா வராதா? வரும் சார். சொல்லவே இல்லை ப்ரோ. modulus a1 a2 plus b1 b2 plus c1 c2 by root of a1 square plus b1 square plus c1 square root of into root of a2 square plus b2 square plus c2 square. அப்புறம் வேற என்ன ஃபார்முலா?
parallel அது parallel சொல்லு சொல்லு. a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0. அது பேரலல் கிடையாதுடா, பெர்பெண்டிகுலர்டா. Perpendicular. Parallel வந்து a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. அப்புறம் வேற என்ன சார்? அப்புறம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸு, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் லைன்ஸ் சொன்னல. Shortest distance between two lines b1 vector modulus of b1 vector is into b2 vector into a2 vector into a1 vector by தம்பி வெக்டார்ல கிராஸ் ப்ராடக்ட் வேற, டாட் ப்ராடக்ட் வேற, ஓகேவா? கிராஸ் வர இடத்துல கிராஸ் சொல்லணும், டாட் வர இடத்துல டாட் சொல்லணும். சொல்லு மறுபடியும். இப்போ d is equal to modulus of b1 vector into கிராஸ் சொல்ல சொன்னேன், கிராஸ் சொல்ல சொன்னேன். b1 vector cross b2 vector dot a2 vector cross a1 vector. a2 vector minus a1 vector மாத்த சொன்னல. a2 vector cross a1 vector. a2 vector minus a1 vector மாத்த சொன்னல. ஆமா சார், a1 vector minus a2 vector by modulus of magnitude of என்ன சார் அது? b1 cross b2. b1 cross b2. அவ்வளோதான் சார். இதோட வந்து பேரலல் லைனா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பேரலல் லைன் வந்து வெக்டர் அது கூட பார்த்தது சார். பார்த்து சொல்லுங்க. lambda is equal to modulus of b vector cross a2 vector minus a1 vector by magnitude of b vector. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन படி. ஏதோ சார் 11.2 first question will show that the three lines with direction cosines 12/13 comma minus 3/13 comma minus 4/13 is to 4/13 comma 12/13 comma 3/13 is to 3/13 comma minus 4/13 comma 12/13 are mutually perpendicular. என்னப்பா பர்பெண்டிகுலரோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சார். ஆமா, அந்த a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0. அது யூஸ் பண்ணுங்க. இப்போ a1 ஈக்குவல் டு என்ன வச்சுப்ப? a1 வந்து a1 வந்து 12/12 வச்சுக்கோங்க சார். 12 a1 வந்து 12. அப்போ 13 வைக்க கூடாதா? 13 வச்சு கூடாது. 13 எல்லாமே டினாமினேட்டர் சேமா தான் சார் வருது, அதனால பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. டைரக்ஷன் எல்லாத்தையும் 13 மல்டிப்ளை பண்ணால் உனக்கு டைரக்ஷன் ரேஷியோ கிடைச்சிடும். சரி, ஓகே. a1 ஈக்குவல் டு 12. அப்புறம் a2 வந்து -3 இல்ல a2 வந்து 4/34. அப்புறம் b1 வந்து -3.
B2 வந்து 12, ம் C1 வந்து -4, ம் C2 வந்து 3. அப்புறம் ஈக்குவல் டு 0 சார். அப்பன்ட்டா கணக்கு ஓவரா? அதுதான் சார். அவங்க ஷோ தட் 3 லைன்ஸ் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம் சார். இப்போ நீ ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்க. அடுத்து என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் பண்ணணுமா? செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் பண்ணணும். சொல்லு பார்க்கலாம். என்னப்பா பண்ற? ஊர்ல சார் இப்போ வந்து ஒரு வாட்டி போட்டா பார்த்தா மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் 3 லைனுக்கும் போடணும்டா. 3 லைனுக்கும் எப்படி சார் போடுறது? ஃபர்ஸ்ட் 2 லைனும் சொல்லணும், அப்புறம் லாஸ்ட் 2 லைனுக்கு சொல்லணும், அப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கும் சொல்லணும். புரியுதா புரியலையா? சார் நீங்கள் போட்டுதாங்க சார். இந்த கொஸ்டின் போட்டுதாங்க சார். L1 L2 3 லைன் வச்சுக்கோ. புரியுதா? இந்த லைன் வந்து டைரக்ஷன் ரேஷியோ எடுத்துக்கோ. இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து 4. இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுற? L1 perpendicular to L2ன்னு சொல்கிற. அதுக்கு என்ன கண்டிஷனு? ஈக்குவல் பர்பெண்டிகுலரா? L1 perpendicular இது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவியா? இங்கே A1 B1 C1 ஈக்குவல் டு என்ன எடுத்துப்ப? A2 B2 C2 என்ன எடுத்துப்ப? சார் A1 வந்து 12 சார். அப்படி எடுத்துப்பியா? இப்போ இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 0 வரும். செக் பண்ணுறியா? இப்போ இல்லை, பொறுமையா ஒரு வாட்டி செக் பண்ணு. அடுத்து என்ன பண்ணுற? L2 perpendicular to L3ன்னு சொல்கிற. ஏன்னா இங்கே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு சொல்லணும். இது L1 L2 L3னா L1 L2க்கு பர்பெண்டிகுலர்னு சொல்லணும், L2 L3க்கு பர்பெண்டிகுலர்னு சொல்லணும், அப்புறம் L1 L3க்கு பர்பெண்டிகுலர் 3த்தையும் சொல்லணும். புரியுதா புரியலையா? இப்போது நான் இங்கே L1 L2க்கு பண்ண மாதிரியே இப்போ நீ என்ன பண்ணணும்? L2 L3க்கு பண்ணணும். அப்போ நீ எடுக்கும்போது இதை A1 A2 இதை A1 B1 C1 எடுத்துக்கணும், இதை A2 B2 C2 எடுத்துக்கணும். புரியுதா இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும்? L3 perpendicular to L1 பண்ணணும். அப்போது அங்கேயும் A1 A2 + B1 B2 + C1 C2 = 0 தான். ஆனால் L1க்கு A1 A2 A1 B1 C1 எடுக்கணும், L3க்கு A2 B2 C2 எடுக்கணும். புரியுதா புரியலையா? கஷ்டமா ஈஸியா? மீடியமாக சார். மீடியமாக தான் சார் இருக்குது. போட்டு நாளைக்கு 8 வரையா? ஓகே. சரிப்பா, ஓகே. நாளைக்கு போட்டு எடுத்துனா பார்ப்போம்.